பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் நத்தானியல் ஆண்டனி. நான் இந்த பகடைன்ற படத்தோட டைரக்டர். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், கிட்னாப்பிங் பற்றி ஒரு ஸ்டோரி. இது எப்படின்னா, ஒரு பணக்கார அண்ணனோட தம்பி அவர் வந்து ஒருத்தன் கடத்துறான். ஸோ அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு டான் கிட்ட போய் சொல்கிறாரு. அந்த டான் வந்து 2 பேர் அப்பாயின் பண்ணுறான். அந்த 2 பேரும் வந்து தம்பியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு தான் அந்த ட்விஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி ஜானத்தன் சொல்லிட்டு இந்த படத்தில் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணன், இவர் தான் அந்த லீடு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதான் அவர் தான். அதுக்கப்புறமா சந்தான அண்ணான்ட்டு சக்தி சாரோட அசோசியேட் வந்து இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வந்து பிரதீப் ராகவ், பிரவீன் கேல் சார், ஸ்ரீகாந்த் என்பி அவங்களோட அசோசியேட் வந்து இந்த படத்தில் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபரும் எடிட்டரும் இந்த படத்தில் வந்து இந்த படத்துக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, காஸ் தேர் பிஸி வித் அதர் மூவிஸ். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் அண்ணன் ஒரு டைரக்டர், அவர் தான் எனக்கு வந்து இந்த படத்தில் ஃபுல்லாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு சினிமா குவாலிட்டியில் எல்லா ப்ராசஸ் ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிமில் என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்களோ ஸோ எல்லாமே பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ நிறைய செலவு பண்ணியிருக்கோம், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி 5D Mark 3 தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல த்ரில்லிங்காக இருக்கும் இந்த படம். ஸோ நீங்கள் தான் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை சொல்லணும். தேங்க்யூ. வணக்கம், நான் தான் பிரவீன் பேசுகிறேன், எடிட்டர் பிரவீன். பகடை அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், நத்தானியல் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன், வெரி ஸ்லீக், வெரி வெல் எக்ஸிக்யூட்டட் ஃபிலிம். The music in the film itself actually kind of drives it. It's really extraordinary. Apart from that, cameraman work இருந்தாலும் சரி, நத்தானியலோட ஷார்ட்ஸ் இருந்தாலும் அவரே நடிச்சிருக்காரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. டைரக்ஷனோட அவரோட நடிப்பு பிடிச்சிருந்தது எனக்கு. More than anything else, this film was cut by one of my assistants, Pradeep and சொல்லிட்டு. I think this team worked together very well. ஒரு நல்ல ஸ்லீக்கான presentation, very sleek thriller, a lot of twists in the end, which is kind of stuns you when you watch the film. I wish everyone who have worked for this film the very best. I'm sure they'll go places from here. Yeah, happy evening. This film is Pagadai and directed by Anthony. Very nice story. அதாவது நல்ல ஒரு கதை சொல்லியிருக்காரு. பணம் பத்தும் செய்யும், பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். ஸோ பணம் என்னென்ன செய்யுன்றதை சொல்லியிருக்காரு. நல்ல நட்பு இருக்குது, நட்பை காமிச்சிருக்காரு. நல்ல ட்விஸ்ட்டு டேர்ன் இருக்குது. ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த யூத் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ விஷ் them all success and all the best. Thank you. ஹாய் பிஹைண்ட் விட்ஸ் வியூவர்ஸ், என் பேர் ஹரி. இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், as well as இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பகடை பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஹீஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், டைரக்டர் நத்தானியல் ஆண்டனி. ஸோ அவரும் நானும் வந்து ஒரு நாளைக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி பண்ணணும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு கடையோட கண்டென்ட்டில் அப்படி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும், இல்லை ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் வச்சு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கமர்ஷியல் மூவி. ஸோ ஷார்ட் ஃபிலிமில் ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் மேபி. ஸோ அதனால் நாங்கள் வந்து இது கன்ஃபார்மாக ஒரு கமர்ஷியலாக ஹிட் ஆகணும். ஸோ ஒரு இன்ட்ரோ சீன்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸாகரேட்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம் இதை. ஹோப்ஃபுல்லி இட் நல்லா வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி, ஒரு பணக்கார வீட்டோட தம்பி நான். ஸோ என்னை வந்து கடத்திடுவாங்க. அதுக்கப்புறமா 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க கிட்ட நான் எப்படி தப்பிச்சு வரேன்றது தான் கதை. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கள் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ மிஸ்டர் ஜெஃப்ரி ஜானத்தன் தான் இந்த படத்துக்கான பெரிய எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அவர் தான் வந்து இந்த படத்தில் எப்படி எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மியூசிக் கொடுத்தவர். ஸோ சந்தானா, அதுக்கு அவர் தான் எங்கள் கேமராமேன். ஸோ எடிட்டர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் பிரதீப். ஸோ இவங்கெல்லாம் வந்து படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் பார்த்து படத்தை அவங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், என் பேர் நியாஸ். படத்தை பொறுத்த வரைக்கும் என் பேர் புலியந்த பெருவாம். இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்னாப் பேஸ் ஸ்டோரி. ஒன் ஆஃப் த மெயின் லீட் ரோல். இந்த பின்னாடி தான் இருக்கேன், பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வச்சிருக்க டைரக்டர், நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் ப்ரொடியூசர் விட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, நிறையா வெளிலேருந்து கூட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ், ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னாப்பிங் கேரக்டர் தான். நார்மல் கமர்ஷியல் பேஸ் மூவி தான் இது. ஒரு சில ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை, ஒரு 3 மணி நேரம் படமாக எடுத்துகிட்டு பார்க்கணுன்னு டைரக்டரோட ஆசை. கண்டிப்பாக நேரம் ஆசைப்படுறேன். தயவுசெய்து நீங்களும் படத்தை பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹாய், நான் வந்து வில்சன் ஜார்ஜ். இந்த படத்தில், அதாவது பகடை என்ற படத்தில் வந்து நான் வந்து ஒரு மெயின் ரோலை ஆக்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து டைரக்டர் மிஸ்டர் நத்தானியல் ஆண்டனி. அதுதான் வந்து இது முழுக்க அதுதான் காரணம். வந்து என்னை நடிக்க வைக்கிறதுக்கும் அவர் தான் ரொம்ப சொல்லிக் கொடுத்து என்ன நடிக்கணும், என்னென்ன பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ஒரு பணத்துக்காக வந்து மக்கள் வந்து அன்றாட நடக்கிற வாழ்க்கையில் வந்து மக்கள் வந்து எப்படி பணத்துக்காக அடிச்சுக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் வர சண்டைகள்,
மற்றும் அண்ணன் தம்பி உள்ள பிரச்சனைங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து நான் வந்து தேவராஜன் சொல்லிட்டு நவீன் விக்னேஷ் அவருக்கு வந்து நான் சைடு ஆக்டிங்காக இருக்கேன், அது ரைட் ஹேண்டாக இருக்கேன். அவருக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் நல்லா பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரியாமல் வந்து அவரை நான் பிளாக்மெயில் பண்ணி அவர்கிட்ட இருந்து பணத்தை வந்து நாங்கள் அடிக்கிறோம். இதுதான் அந்த படத்தோட முழு கதை வந்து. ஆக்சுவலி ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ண வேண்டியது வந்து டேரக்டர் நத்தன் ஆண்டனி, ப்ரொடியூசர் ஹரிகிருஷ்ணன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த படத்தை பற்றி. ஆக்சுவலி இது என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். ஹாய், என் பேர் நவீன் விக்னேஷ். இந்த படத்தில் என்னோடய கேரக்டரோட பேர் வந்துட்டு தேவராஜ் நாராயணன். ஸோ வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுன்றது வந்துட்டு ஒரு நீண்ட நாள் ஆசை எல்லாருக்கும். எங்களோட டைரக்டர் நத்தானியல் ஆண்டனி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், எங்கள் நடிப்பு எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். ஸோ வந்துட்டு எங்களுக்கு நல்ல டெக்னீஷியன்ஸ் கிடச்சாங்க. சொல்லப்போனால் கேமராமேன் சந்தனம்னா, எடிட்டர் பிரதீப், மியூசிக் வேறு ரொம்ப நல்லா வந்திருந்தது. இப்போ தான் ஸ்க்ரீனிங் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் பார்த்தோம் ஸ்க்ரீனிங். நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்கும் நம்புகிறோம். தேங்க்ஸ் சொல்லலாம். வணக்கம், என்னோட பேர் ஜெஃப்ரி, மியூசிக் டைரக்டர். பகடை படம் இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் கம் அவுட் வெல். த சவுண்டிங் இஸ் வெரி குட் இன் ஆர்கேவி ஸ்க்ரீனில். படத்தோட ஜானர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டப் ஸ்டெப் அந்த மாதிரி ஒரு யூத் கைண்ட் ஆஃப் மியூசிக் தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஐ திங்க் எவ்ரி ஒன் லைக்ஸ் மியூசிக் லிட்டில். ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம். தேங்க்யூ.